சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக திகழும் புழல் ஏரி முழு கொள்ளளவை நெருங்கும் சூழலில் வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக 21.2 அடி உயரம் கொண்ட ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை எட்டி கடல் போல காட்சியளிக்கிறது. நீர்வரத்து வினாடிக்கு 325 கன அடியாக இருக்கும் நிலையில் கரையின் பாதுகாப்பு கருதி 2 மதகுகளின் வழியே தலா 100 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ளபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவான 35 அடி உயரத்தை எட்டியது. இதையடுத்து கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 700 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆட்டரம்பாக்கம், ஒதப்பை, மொன்னவேடு உள்ளிட்ட கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். கட்டுப்பாட்டு அறையின் தயார் நிலை குறித்து மேயர் பிரியா மற்றும் ஆணையர் குமரகுருபரனிடம் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தார். மேலும் தொலைபேசி வாயிலாக பொதுமக்களின் குறைகளை கேட்ட உதயநிதி அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதை முன்னிட்டு நியாய விலைக் கடைகளில் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை இந்த மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை மட்டும் இந்த மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதத்திற்கான அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை இந்த மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். நவம்பர் மாத அரிசியை இந்த மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல் நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியினை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய தீவிர சோதனையில் பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. சேலம் மாவட்டம் வாழப்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,80,000 ரூபாய் ரொக்கம் சிக்கியது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,71,500 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத சுமார் 56,000 ரூபாய் மற்றும் 20க்கும் மேற்பட்ட பட்டுப்புடவைகள், பட்டு சால்வைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருச்சி கே நகர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 20,000 ரூபாய் ரொக்கம் சிக்கியது. புதுக்கோட்டை நீர்வளத்துறை சொற்பொறியாளர் அலுவலகத்தில் நடத்திய அதிரடி சோதனையில் 1,59,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. மதுரை மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 87,000 ரூபாய் ரொக்கப்பணமும் 35 சேலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 71,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 55,210 ரூபாய் பணம் சிக்கியது. விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கணக்கில் வராத 25,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த சட்டத்திருத்த மசோதா ஒப்புதலுக்காக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மசோதா குறித்து முடிவெடுப்பதற்காக குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தார். ஆளுநரின் இந்த முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆளுநரின் நடவடிக்கை தன்னிச்சையானது என அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மசோதாக்களை ஆளுநர் கையாளும் விதம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு அரசு ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய செயல் சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானியக் குழுவின் 2018ஆம் ஆண்டு திருத்த விதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவரும் மத்திய அரசும் மசோதா மீது முடிவெடுக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளது. பல கோடி ரூபாய் சொத்து வரி மோசடி விவகாரத்தினிடையே மதுரை மாநகராட்சி திமுக மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்தார். மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் சுமார் 150 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ள விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தும் ஒருவர். தற்பொழுது அவர் ஜாமீனில் வெளியே உள்ளார். மேலும் மதுரை மாநகராட்சியின் 5 மண்டல தலைவர்கள் ஏற்கனவே பதவி விலகினர். இந்த சூழலில் தனது மேயர் பதவியை இந்திராணி ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக ஆணையரிடம்
காரணம் அவர் வழங்கிய கடிதத்தில் குடும்பச் சூழல் காரணமாக ராஜினாமா செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேயரின் ராஜினாமாவை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. இந்நிலையில் துணை மேயர் தலைமையில் மாநகராட்சி அவசர ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கரூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடந்த தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மத்திய மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டனர். இருவருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்ற காவல் முடிவடைந்து இருவரும் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது அவர்களது ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. நீதிமன்ற காவலை நீட்டிக்க வேண்டும் என்ற காவல்துறையின் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் இருவருக்கும் ஜாமீன் வழங்கினார். மேலும் 10,000 ரூபாய்க்கான பிரமாண பத்திர உத்தரவாதம் பெற்று உடனடியாக விடுவிக்க ஆணையிட்டார். இதை இனிப்புகள் வழங்கி தாவேகாவினர் கொண்டாடினர். இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. எனவே ரிமாண்ட் கேட்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ தான் இந்த ரிமாண்டை இங்கே கேட்க முடியும். இதனிடையே விஜய் பரப்புரையின் போது ஆம்புலன்ஸை வழிமறித்து ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசனின் ஜாமீன் மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பார்க்கணும், அவ்வளோ சூப்பரான இடமே, அவ்வளோ பசங்க குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரான இடம் தான் இந்த பொன்னியாறு. இப்படி உற்சாகமாக வீடியோ வெளியிட்ட இளைஞரை தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த கட்டமுத்துப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேலன். 18 வயது இளைஞரான இவர் கடந்த 11ஆம் தேதி கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க தனது நண்பர்களுடன் சென்றார். அப்போது தென்பெண்ணை ஆற்றின் பெருமைகளை கூறி தென்பெண்ணை ஆறு நமக்கு கிடைத்த சொர்க்கம் என பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார். அவ்வளோ பசங்க குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரான இடம் தான் இந்த பொன்னியாறு. பின்னர் நண்பர்களுடன் ஆற்றில் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்த வேலன் நீரில் திடீரென அடித்துச் செல்லப்பட்டார். அவரை காப்பாற்ற நண்பர்கள் கத்தி கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் உடல் கிடைக்காததால் அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்புப் படையினர் வரவழைக்கப்பட்டனர். 5வது நாளாக அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தலைநகர் டெல்லியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்த NCR எனப்படும் டெல்லி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களின் சில மாவட்டங்களில் பட்டாசு வெடிக்க கடந்த 2017ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் பட்டாசு வெடிக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதி வினோத் சந்திரன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க அனுமதி அளித்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பட்டாசுகளை வெடிக்க அனுமதி அளித்தனர். பிற நாட்களில் மாலை 6 முதல் 10 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடு விதித்தனர். வரும் 18 முதல் 25ஆம் தேதி வரை பசுமை பட்டாசு விற்பனைக்கு அனுமதிக்கப்படும் என்றும், வெளிப்பகுதியிலிருந்து டெல்லிக்கு கொண்டுவரப்படும் பட்டாசுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவித்தனர். ஆன்லைன் மூலம் பட்டாசுகளை விற்பனை செய்யக்கூடாது என கூறிய நீதிபதிகள், முழுமையாக தடை விதிக்கப்பட்டால் பட்டாசுகள் கடத்தப்படுவதோடு காற்றின் மாசு அதிகரிப்பதாகவும் கூறினர். 2030ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகின்றன. ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இணையாக நடைபெறும் இப்போட்டிகள் அடுத்த ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்துவதற்கு காமன்வெல்த் கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகின்ற 26ஆம் தேதி கிளாஸ்கோவில் வெளியிடப்படுகிறது. அகமதாபாத்தில் உலகத்தரம் வாய்ந்த மைதானங்கள், நவீன பயிற்சி கூடங்கள் மற்றும் உலகிலேயே பிரம்மாண்ட நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானம் உள்ளிட்டவை உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடைபெறும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, சர்வதேச ஒலிம்பிக் குழு உறுப்பினரும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவருமான நீட்டா அம்பானி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 2010ஆம் ஆண்டு டெல்லியில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன.
திருவாரூரில் தொடர் கனமழை காரணமாக நெல்லின் ஈரப்பதத்தை 24% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லின் ஈரப்பதம் 17% இருந்தால் மட்டுமே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படும். இந்நிலையில் விட்டுவிட்டு மழை பெய்வதன் காரணமாக நெல்லை உலர்த்த முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து மோதி 10 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. லக்கம்பட்டியைச் சேர்ந்த 55 வயதான கார்மேகம் என்பவர் வழக்கம் போல தனது ஆடுகளை விளாத்திக்குளம் எட்டயபுரம் சாலை வழியாக மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றார். அப்போது கோவில்பட்டியில் இருந்து விளாத்திக்குளம் சென்ற அரசு பேருந்து 10 ஆடுகள் மீது மோதியதில் அவை உயிரிழந்தன. இதைத் தொடர்ந்து ஆடுகளை ஓட்டி வந்த கார்மேகமும் மேலும் 10 ஆடுகளும் பலத்த காயம் அடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக பேருந்தை ஓட்டி வந்த தற்காலிக ஓட்டுநர் ஆனந்தராஜிடம் விசாரணை நடைபெறுகிறது. சிபிஐ அதிகாரி என்று கூறி டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த நபரை டெல்லி சிபிஐ அதிகாரிகள் கோவையில் வைத்து கைது செய்தனர். ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 32 வயதான சித்திரவேல் என்பவர் சிபிஐ அதிகாரி என்று கூறிக்கொண்டு மத்திய அரசு பணி வாங்கித் தருவதாக பலரிடம் பண மோசடி செய்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த சிபிஐ அதிகாரிகள் சித்திரவேல் கோவையில் தங்கியிருப்பதை அறிந்து வந்து அவரை மடக்கி பிடித்து கைது செய்து டெல்லிக்கு அழைத்துச் சென்றனர். அவரது வீட்டிலிருந்து ஏராளமான போலி அடையாள அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற காரின் குறுக்கே வந்து தகராறு செய்ததாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் தாக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த விவகாரத்தை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் முனியசாமி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டார். இந்த கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பஞ்சாயத்து பகுதியில் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் கழிவுநீர் குடம்போல் தேங்கியிருப்பதால் மாணவர்களுக்கு நோய் பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பள்ளிக்கு எதிரே உள்ள குட்டையில் விடப்பட்டு வந்தது. மழையால் குளம் நிரம்பியதால் பள்ளி வளாகத்தின் வழியாக கால்வாய் வெட்டி கழிவுநீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பள்ளி வளாகம் கழிவுநீர் குட்டை போல காட்சியளிக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1,05,955 பணியாளர்களுக்கு போனஸ் மற்றும் கருணைத் தொகை 175 கோடியே 51 லட்சம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் வழங்கப்பட்டதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதேபோல 16 கூட்டுறவு 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் 5,308 தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க 3 கோடியே 53 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்கும்படி லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தின் கடனை அடைக்க லைகா நிறுவனம் அதனை திருப்பித் தரும் வரை படங்களின் உரிமையை தங்களுக்கு தர வேண்டும் என ஒப்பந்தம் செய்தது. இந்த ஒப்பந்தத்தை விஷால் மீறியதாக லைகா தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் படத்தை 30% வட்டியுடன் திருப்பித் தர விஷாலுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி மனு தாக்கல் செய்த லைகா மகுடம் படத்திற்கான தொகையை டெபாசிட் செய்ய கோரிக்கை விடுத்தது. இந்த மனு மீதான விசாரணை நவம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாளை ஒட்டி ராமேஸ்வரம் பேக்கரும்புவில் அமைந்துள்ள நினைவகத்தில் அவரது குடும்பத்தினர் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் மாணவர்களும் அப்துல் கலாமின் நினைவை போற்றி மரியாதை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் கொண்டல் கிராமத்தில் நெல் கொள்முதல் திடீரென நிறுத்தப்பட்ட நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. கொள்முதல் செய்யப்படும் என்ற நம்பிக்கையில் திறந்த வழியில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி நாங்கள் இதில் போட்டுட்டு ஒரு தீபாவளி செலவுக்கு கூட காசு இல்லை. நெல் போட்டால் தான் நாங்கள் தீபாவளி பண்ணலாம், செலவு போடலான்னு இருந்தோம். எல்லாமே தண்ணியில் இப்படி கிடக்கு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பாறைப்பட்டி பகுதியில் அட்டைப்பட்டி தயாரிப்பு நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சஞ்சீவி என்பவர் தரைத்தளத்தில் பட்டாசு கடையும் மாடியில் அட்டைப்பட்டி தயாரிப்பு நிறுவனமும் நடத்தி வந்துள்ளார். மாடியில் மின் கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் மளமளவென தீ பரவியது. 10ற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட பின் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர்.
மறைந்த பாடகர் ஜுபின் கர்க் மரணத்திற்கு நீதி வேண்டி அசாமில் மக்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். ஜுபின் கர்க் மரண வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இதற்காக பஸ்கா மாவட்ட சிறைக்கு வாகனத்தில் கைதானவர்கள் அழைத்து செல்லப்பட்ட போது அங்கு ஏராளமான மக்கள் கூடினர். அப்போது வாகனத்தை நோக்கி கல்வீச்சில் அவர்கள் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். Oil from Russia. That's a big stop. Now we got to get China to do the same thing. காசாவில் போர் முடிந்த நிலையில் இடிபாடுகளை அகற்றும் பணி நடந்து வருகிறது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் முடிவுக்கு வந்த நிலையில் அங்கு மறுசீரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன. காசா நகரில் ஏவுகணைகளால் தகர்க்கப்பட்ட கட்டடங்களின் இடிபாடுகளை அகற்றும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அங்கு மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஐரோப்பிய நாடுகள், கனடா, அரபு நாடுகள், அமெரிக்கா ஆகிய நாடுகள் உதவ முன்வந்துள்ளன. பீகார் துணை கேப்டன் பொறுப்பை ஏற்ற பிறகு ரஞ்சி கோப்பை விளையாட்டில் வைபவ் சூரியவன்ஷி அதிரடி ஆட்டத்தை தொடங்கினாலும் குறைந்த ரன்களில் ஆட்டமிழந்தார். அருணாச்சல பிரதேசத்திற்கு எதிரான போட்டியில் சந்தித்த முதல் 4 பந்துகளில் 14 ரன்களை குவித்தார். எனினும் அடுத்த பந்தில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினார்.